தேர்ட் ஆர்டர் அப்படின்னா எஸ் பவர் 3 இருக்கும், 16 ஆர்டர்னா எஸ் பவர் 16 இருக்கும், அவ்வளோ எஸ்எஸ் வந்து பின்னாடி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இட் கோஸ். ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் த செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கன்சிடரிங் ஆஸ் ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன். சரியா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். So that is what we start with. So for a generalized equation அப்படின்னா equation வந்து எப்படி இருக்கும்? ஸோ அதில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த equation would be. ஓகே, ஸோ எஸ் பவர் என், என்னங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. இட் மேபி 16, இட் மேபி 15, இட் மேபி 2 கூட இருக்கலாம். சரியா? அதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு A0. ஓகே, ஸோ Sn-1க்கு A1, Sn-2க்கு A2, அப்படி போயிட்டே இருக்கு. எஸ் பவர் 1 A-1, எஸ் பவர் 0 ஓட AN வந்து முடியுது. ப்ளஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கலாம், ப்ளஸ் 16 ஏதாச்சும் ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, வித்தவுட் எஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஜென்ரலைஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். சரியா? ஸோ இது வந்து நமக்கு தெரியும். செகண்ட் ஆர்டர்னா வந்து எஸ் பவர் 2ன்னு ஆரம்பிக்கும். எஸ் பவர் 2, எஸ் பவர் 1, எஸ் பவர் 0 அண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். இங்கே வந்து எஸ் பவர் சப்போஸ் n is equal to 16 அப்படின்னா எஸ் பவர் 16ல இருந்து ஆரம்பிச்சு S15, S14 அப்படி போய் S0 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஜென்ரலைஸ்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நெசசரி கண்டிஷன் நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் நெசசரி கண்டிஷன். ஓகே, ஸோ நெசசரி கண்டிஷன்ஸ் என்னென்னா ரவுத்-ஹர்விட்ஸ் ஸ்டெபிலிட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸும் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். ஓகே, the roots of the characteristic equation should have negative real parts. ஸோ பாசிட்டிவாக இருந்தால் தான் நமக்கு வந்து ரூட்ஸ் வந்து நெகட்டிவாக வரும். ஸோ தட் இஸ் வாட் they have written. So there should not be any term missing in the nth order characteristic equation. இருக்கணும், S power n-2 இருக்கணும், up to S. ஓகே, ஸோ எனி எஸ் மிஸ் ஆனாலும் you cannot, there is problem in applying Rauth-Hurwitz stability. Okay, okay, this means that the nth order characteristic equation should not have any coefficient that is of value 0. Okay, okay, that is what the necessary condition is. Okay, so next வந்து பார்த்தோம்னா procedure. Routh array ஒரு procedure we develop an array. Okay, so அந்த array ஓட procedure தான் இது. So before that sufficient condition. Okay, okay, so okay, first இதை பார்த்துருவோம், ரவுத் அரே பார்த்துருவோம். ஸோ ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தோம்னா ரவுத் அரே பில்ட் பண்ணுறதுக்கு fill the first 2 rows of the ரவுத் அரே with the coefficients of the characteristic polynomial as mentioned in the table. Okay, ஒரு டேபிள் இருக்கு, we'll see in the next slide. Start with the coefficient of s power n and continue up to the coefficient s power 0. Okay, so இது ஃபர்ஸ்ட் நான் படிச்சிருவோம், then we'll see the table and then we'll come back to this. Okay, fill the remaining rows of the row array with the elements as mentioned in the next slide. Continue till this process till you get the first column element of the row S0 is an. Okay, here an is the coefficient of s power 0 and the characteristic polynomial. இது ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. We'll see this row array and then we'll come back. ஸோ இது வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், ஜென்ரலைஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து we have to form in this table as this table. ஓகே, ஸோ இந்த டேபிள் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து நம்ம ஸ்டேபிளா இல்லையாங்கிறது we can tell it. ஓகே, இந்த டேபிளில் வந்து எப்படி ஃபில் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் தான் முன்னாடி பார்த்தோம். டேபிளை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம், தென் ப்ரொசீஜர் வந்து ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எஸ் பவர் என், எஸ் பவர் n-1 இந்த எஸ்லாம் எதுல இருந்து ஆரம்பிக்குதோ அது வந்து we should form as one column. ஓகே, ஸோ எஸ் பவர் n-ல இருந்து ஆரம்பிச்சு எஸ் பவர் n-1, எஸ் பவர் n-2, எஸ் பவர் n-3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். முடியறது வந்து எஸ் பவர் 0ல வந்து முடியும். ஓகே, ஸோ எஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு காலம்ல எழுதணும். ஓகே, ஸோ ரோ வந்து பார்த்தோம்னா A0.
ஓகே, ஸோ A0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ A0 ஃபர்ஸ்ட் எழுதுறோம். தென் A1 வந்து த நெக்ஸ்ட் ரோல் எழுதிக்கணும். A2 வந்து பார்த்தோம்னா அகெயின் திஸ் S பவர் nல ரெண்டாவது எழுதிக்கிறோம். A3, A4, A5, A6, A7 இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் A0ல இருந்து ஆரம்பிக்கிறோம். A1, A2, A3, A4, A5 அண்ட் A6, A7. ஓகே, ஸோ இது அப்படியே போயிட்டு இருக்கும். எவ்வளோ ஏஜ் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஓகே, A8, A9, A10, A11, A12, A13 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். எவ்வளோ ஏஜ் இருக்கோ அவ்வளோ போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரோ வந்து பார்த்தோம்னா B1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். திஸ் டேர்ம் இஸ் denoted by D1, B1. ஓகே, B1 இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா A1, A2. ஓகே, இதை அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் க்ராஸா மைனஸ் A3, A0. ஓகே, டிவைடட் பை A1. ஸோ இது பண்ணோம்னா யூ வில் கெட் B1. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இந்த ப்ரொசீஜரில் பண்ணால் யூ வில் கெட் சம் வேல்யூஸ் B1, B2, B3, C1, C2 அந்த மாதிரி யூ வில் கெட் வேல்யூஸ். ஓகே, ஸோ அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி யூ வில் ப்ரெடிக்ட் த ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் B2 கால்குலேட் பண்ணுறோம். A1 இன்ட்டு A4. ஓகே, மைனஸ் A5 இன்ட்டு A0 டிவைடட் பை A1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் B3 வந்து பார்த்தோம்னா A1 இன்ட்டு A6. ஓகே, மைனஸ் A7 இன்ட்டு A0 டிவைடட் பை A1. இங்கே இன்னொரு செட் ஆஃப் ஏஸ் இருந்துச்சுன்னா B4 இருக்கும். A1 மைனஸ் A1 இன்ட்டு A8 மைனஸ் A8 இன்ட்டு A0 டிவைடட் பை A1. அப்போ வந்து B4 வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து C1 எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா B1 இன்ட்டு A3. ஸோ அதே பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் இன்ட்டு திஸ் டேர்ம் மைனஸ் கிராஸ்ல B1 A1 இன்ட்டு B2 டிவைடட் பை B1. ஓகே, அது போட்டோன்னா C1 கண்டுபிடிச்சிடலாம். C2 வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு B1 இன்ட்டு A5 மைனஸ் B3 இன்ட்டு A1 டிவைடட் பை B1 போட்டோன்னா C2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி C3. ஓகே, B1 இன்ட்டு A7 மைனஸ் B4 இன்ட்டு A1 டிவைடட் பை B1 போட்டோம்னா யூ வில் கெட் C4. ஸோ இங்கே அடுத்த டேர்ம் D1 வந்து பார்த்தோம்னா திஸ் C1 இன்ட்டு B2 மைனஸ் C2 இன்ட்டு B1 டிவைடட் பை C1. ஓகே, அது போட்டோம்னா D1 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த D2 கண்டுபிடிக்கணும்னா C1 இன்ட்டு B3 மைனஸ் B1 இன்ட்டு C2 டிவைடட் பை C1. ஓகே, சாரி B1 இன்ட்டு திஸ் டேர்ம் டிவைடட் பை C1. ஓகே, ஸோ அது போட்டோம்னா திஸ் டேர்ம் வந்து கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அன்டில் யூ கெட் திஸ் டேர்ம் A1. சரியா, AN. ஓகே, ஸோ S0க்கு நேராக A1ங்கிற ஒரு டேர்ம் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படி கன்வர்ஜே வருது. ஃபர்ஸ்ட் யூ சா 1, 2, 3, 4 4 காலம் இருந்தது. அப்புறம் 3 காலம் ஆயிடுச்சு. அப்புறம் 2 காலம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா அட் 1 பாயிண்ட் வந்து ஒரு காலம் ஆயிடும். ஓகே, ஸோ அந்த ஒரு காலம் வரும்போது யூ கேன் ஸ்டாப். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஃபார்ம் த ரவுட் அரே. ஸோ இதை வந்து ரவுட் அரேன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரவுட் அரே வச்சு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் த சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஓகே, so sufficient condition is that all the elements of the first column of the route array should have the same sign. So இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்னன்னா ரவுட் அரேல உள்ள ஃபர்ஸ்ட் காலம் A1, A0, A1, B1, C1 இந்த டேர்ம் எல்லாமே, இந்த காலம்ல உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே வந்து ஒரே சைனா இருக்கும். வெதர் இட் ஷுட் பி பாசிட்டிவ் ஆர் இட் ஷுட் பி நெகட்டிவ். ஓகே, ஒரே சைனா இருக்கணும். சப்போஸ் சைன் வந்து பாசிட்டிவ், இப்போ A1 வந்து பாசிட்டிவ் இருந்தது, B1 வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா we can say the system is unstable. ஓகே, ஸோ A0, A1, B1, C1 எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, திஸ் காலத்தில் உள்ள எல்லாமே பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா we can say the system is completely stable. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரவுத் ஹர்விட்ஸ் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியா.
ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரொசீஜர் வாட்சி பார்த்தா புரியும். Fill the first two rows of the route array with the coefficients of the characteristic polynomial as mentioned in the table. Okay, start with the coefficient Sn and continue up to the coefficient S0. ஸோ Snல இருந்து ஆரம்பிச்சு S0 வரைக்கும் நம்ம வந்து போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ ஃபர்ஸ்ட் டூ ரோஸ் வந்து நம்ம கோஎஃபிஷியண்ட்டை வச்சு ஃபில் பண்ணுறோம். A0, A1, A2, A3, A4, A5, A6, A7 அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகே, fill the remaining rows of the route array with the elements as mentioned. Okay, continue this process till you get the first column element of the row S0 is AN. Okay, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So again if I repeat, A0, this is the characteristic equation. இதை நம்ம வந்து generalized characteristic equation சொல்றோம். ஸோ இந்த characteristic equation பேஸ்ட் ஒரு route array வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ வந்து நம்ம A0ல இருந்து ஆரம்பிச்சு A0, A1, A2, A3, A4, A5, A6, A7 கோஎஃபிஷியன்ஸ் எழுதிக்கிறோம். அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். A8, A9, A10, A11 எவ்வளோ கோஎஃபிஷியன்ஸ் இருக்கோ அவ்வளோ வந்து நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ அகெயின் நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் ஆயிரும், செகண்ட் ரோ ஃபில் ஆயிரும். தேர்ட் ரோ வந்து பார்த்தோம்னா B1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். B1 இஸ் ஈக்குவல் டு A1 இன்ட்டு A2 மைனஸ் A3 இன்ட்டு A0 டிவைட் பை A1. ஓகே, ஸோ B2 அதே மாதிரி A1 இன்ட்டு A4 minus A0 into A5 divided by A1. ஸோ ரெண்டாவது B3 வந்து பார்த்தோம்னா A1 into A6 minus A0 into A7 divided by A1. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அது எப்படி கண்டினியூ பண்ணுறோம். C1 and C2. C1 வந்து பார்த்தோம்னா B1 into A3 minus A1 into B2 divided by B1. ஓகே, ஸோ அடுத்த C2 வந்து பார்த்தோம்னா B1 into A5 minus A1 into B3 divided by B1. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா C3 வந்து கால்குலேட் பண்ணோம்னா B1 into A7. ஓகே, B1 into A7 minus A1 into B4 divided by B1. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆஸ் யூ கேன் நோட்டீஸ் இங்கே வந்து 4 காலம் இருந்தது, ஃபில்லாக இருந்தது. இங்கே 3 காலம் ஃபில்லாக இருக்குது, இங்கே 2 காலம் ஃபில்லாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு காலம் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு காலம் வந்த உடனே யூ கேன் ஸ்டாப். ஓகே, ஸோ அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் டைம் வந்து எழுத முடியாது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் யூ கேன் சி. ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள டேர்ம்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா யூ கேன் சே த சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஆர் அதர்வைஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா யூ கேன் சே த சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஓகே, அண்ட் the probability is 90% or 99% வந்து probability எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, எல்லாமே நெகட்டிவ்ங்கிற இது வந்து இட் cannot கம். ஓகே, ஸோ அந்த சிச்சுவேஷன் வராது, எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஆர் அதர்வைஸ் இங்கே பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு அட் சம் கேசஸ் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த கேஸில் வந்து தட் கேஸ் கேன் அக்கர். ஓகே, ஸோ அந்த கேஸில் த சிஸ்டம் இஸ் ப்ரெடிக்டட் டு பி அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் இஸ் ப்ரெடிக்டட் டு பி ஸ்டேபிள். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான கான்செப்ட் ரவுத் ஹார்விட்ஸ் கிரைட்டீரியா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். லெட்ஸ் ஃபைண்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கண்ட்ரோல் சிஸ்டம் ஹேவிங் கேரக்டரிஸ்டிக் இக்குவேஷன். ஸோ இது வந்து ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ S⁴ இருந்து ஆரம்பிச்சு S³ S2 S⁴ அண்ட் S⁴. ஓகே, ஸோ விச் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து வெரிஃபை த நெசசரி கண்டிஷன் பார்க்குறோம். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லா டேர்ம்ஸுமே இருக்குது. ஸோ நெசசரி கண்டிஷன் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப் 2 வந்து பார்த்தோம்னா ரவுத் அரே வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ரவுத் அரே as you can see here. ஸோ S⁴ இருந்து ஆரம்பிக்குது நம்ம இக்குவேஷன். S⁴ இருந்து ஆரம்பிச்சு S0 வரைக்கும் போகுது. ஸோ அதை வந்து இங்கே காலம்ல வந்து எழுதிக்கிறோம். S⁴, S⁴3, S⁴2, S⁴1 அண்ட் S⁴0. ஓகே, ஸோ அதை எழுதிக்கிறோம். அண்ட் தென் கோஎஃபிஷியன்ஸ் வந்து எழுதிக்கிறோம். கோஎஃபிஷியன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1, 3, 3, 2
ஓகே. ஸோ அதை வந்து எழுதிக்கிறோம். ஸோ 1, ரெண்டாவது கொஷின் 3, 3, 2 and 1. ஓகே. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 3 × 3 - 2 × 1 டிவைடட் பை 3. ஸோ அது வந்து 7/3 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் 3 × 1, ஓகே, -1 × 0. இங்கே வந்து டேர்மே கிடையாது, யூ கேன் ரைட் அஸ் 0. ஓகே, 1 × 0 டிவைடட் பை 3. ஸோ அது வந்து 1 ஆயிடுச்சு. அகெயின் இப்போ இந்த டேர்ம் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் கால்குலேட் பண்ண முடியாது, பிகாஸ் 3 × இங்கே வந்து டேர்மே கிடையாது, ஸோ 0ன்னு எழுதியிருக்கோம். 3 × 0 - 1 × 0 டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டாலே 0 தான் வரும். ஓகே. ஸோ யூ கேனாட் ஃபைண்ட் திஸ். கண்டுபிடிச்சாலுமே 0 தான் வரும், பிகாஸ் டேர்ம்ஸ் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் கால்குலேட் பண்ணோம்னா 7/3 × 2 - 3 × 1 divided by 7/3. ஓகே. அது போட்டோன்னா யூ வில் கால்குலேட் அஸ் 5/7. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து கால்குலேட் பண்ண பார்ப்போமா? அந்த டேர்ம் வந்து கால்குலேட் பண்ணோம்னா 7/3 × 0, இங்கே வந்து 0 இருக்கும், ஸோ 0 வரும், -3 × 0 டிவைட் பை 7/3. ஸோ அகெயின் இங்கே 0 தான் வரும், ஸோ அதை அன்னெசரி கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இது பார்ப்போம். ஸோ 5 இது வந்து பார்த்தோம்னா 5/7 × 1 - 7/3 × 0 divided by 5/7. So 5/7 cancel, you will get 1. Okay. ஸோ இந்த ரவுத்தரை வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டேபிளா இல்லையாங்கிறத பார்க்குறோம். பாசிட்டிவ், 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 பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், எல்லா டேர்ம்ஸுமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ த சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். Okay. So sufficient condition, other sufficient condition, all the elements of the first column of the router are positive. There is no sign change in the first column of the router. So the control system is stable. Okay. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம். S⁴ இருக்கிறது வந்து S⁻10 இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஸோ 10 இருந்து கூட ஆரம்பிச்சு ஒரு பெரிய கொஸ்டினாக கூட கொடுக்கலாம். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ரொசீஜர், ஆர் நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான உள்ள ஒரு ப்ரொசீஜர், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா யூ கேன் சே ஒரு பெரிய 16 ஆர்டர் இல்லை 15 ஆர்டர் சிஸ்டத்தை நம்ம ஈஸியாக வந்து ஸ்டேபிளா இல்லையாங்கிறது நம்ம சொல்லிடலாம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் யூஸ்ட் இன் அனலாக் control systems. So it is a stability criteria. Analog control system verify பண்றதுக்கு write down or derive the or write down the steps to analyze the stability of an analog control system அப்படிங்கிறதாங்கன்னா indirectly அதை எதை மீன் பண்ணுறாங்கன்னா ரவுத் ஹர்விட்ஸ் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியானா மீன் பண்ணுறாங்க. ஓகே. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே. அது சிம்பிளான கான்செப்ட் தான். ஒரு அரே மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் காலத்தை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா தி சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஏதாச்சும் சைன் சேஞ்சஸ் இருந்ததுன்னா த சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள்னா அன்ஸ்டேபிள் தான் சொல்கிறோம். இதை வச்சு நம்ம வந்து கண்டிஷனலி ஸ்டேபிளா மார்ஜினலி ஸ்டேபிளாங்கிறது நம்ம மார்ஜினலி ஸ்டேபிளை வந்து நம்ம யூ கேனாட் டெல். ஓகே. இந்த கிரைட்டீரியானை வச்சு சொல்ல முடியாது. அண்ட் கண்டிஷனலி ஸ்டேபிளை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக ஸோ ஓகே
ஸோ இந்த ஏதாச்சும் ஒரு டேர்ம் வந்து லைக் ஏ, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து இப்போ 3க்கு பதிலாக ஒரு கேன்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ கேஎஸ் கியூப் அப்படின்னா, ஸோ அந்த கேயை டிபெண்ட் பண்ணி த சிஸ்டம் வில் பி ஸ்டேபிள் ஆர் நாட்டுங்கிறது அந்த சிஸ்டத்தை அந்த கேயோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கண்டிஷனலி ஸ்டேபிள். இஃப் கே இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ அப்படின்னா தி சிஸ்டம் வில் பி ஸ்டேபிள். Or k is greater than this value அப்படின்னா the system is stable. K is less than this value அப்படின்னா the system is unstable அப்படின்னா you can tell. ஓகே, அது வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் அது. ஓகே, ஸோ ஸோ அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு சைன் சேஞ்ச் இருந்ததுன்னா அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம். அந்த காலம் உள்ள எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஸ்டேபிள்னு சொல்லலாம். கேங்கிற ஒரு வேல்யூ கொடுத்து அந்த கே இஸ் கிரேட்டர் தேன் ஆர் கே இஸ் லெஸ் தேன் கே இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வர்ற ஒரு ஒரு ஸ்டேஜ் தான் வந்து கண்டிஷனலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றது. ஓகே, தட் கேன் ஆல்சோ பி அனலைஸ்ட் வித் ரவுத்-ஹர்விட்ஸ் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகே, ஸோ ஸோ இது வரைக்கும் நம்ம கேட் போர்ஷனுக்கு வச்சுக்குவோம். ஓகே, ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா இட்ஸ் லைக் 148 ஸ்லைட்ஸ் வருது. அதுலேயும் கொஞ்சம் தேங்க்யூ ஸ்லைட்ஸ் இருக்கும், ஒரு 10 தேங்க்யூ ஸ்லைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் ஒரு 20 ஸ்லைடு போயிடுச்சு அப்படின்னா 128 ஸ்லைட்ஸ் வரும். ஓகே, ஸோ அது ஓகே,